அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பஸ்மிலன் முஹம்திலன் முஸல்லியன் முஸல்லிமா நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. إني وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا وما أنا من المشركين. صدق الله مولانا العليم. وقال النبينا صلى الله عليه وسلم صلوا كما رأيتموني أصلي. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபூ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருட்கொடையின் காரணமாக முஹர்ரம் மாதம் புத்தாண்டினுடைய முதல் மாதத்தின் வெள்ளிக்கிழமையிலே நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த முஹர்ரத்தினுடைய பரக்கத்துகளையும் கைராத்துக்களையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் தந்து பாலித்திருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நெல்லடியார்களே, முஹர்ரம் அல்லாஹுவின் மாதம் என்று சொல்லப்பட்ட இந்த மாதத்திலே நாம் சில விஷயங்களை சரிபடுத்துவது மிக முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நெல்லடியார்களே, இந்த வருடத்திலே நாம் முஹர்ரம் மாதத்தின் புத்தாண்டின் முதல் மாதத்திலே தொழுகையை நாம் சரிபடுத்துவோம். தொழுகையை நாம் சரியான முறையிலே அதை நிறைவேற்றுவது நம் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தொழுகையை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுவான். அல்லாஹுவிடத்திலே பேசக்கூடிய ஆயுதங்களிலேயே மிக முக்கியமானது தொழுகை. அல்லாஹுவிடத்திலே பேசுவதுதான் தொழுகை என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தொழுகையை எந்த அளவு தொழுகிறோம் என்பதை கொஞ்சம் சீர்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முதலிலே தொழுகைக்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டும். உலகத்திலே எந்த காரியங்களை செய்தாலும் பயிற்சிகள் இல்லாமல் அந்த காரியங்களில் வெற்றி பெற முடியாது. சமையல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும். வாகனம் ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கு பயிற்சிகள் எடுக்க வேண்டும். எல்லா துறைகளிலேயும் பயிற்சிகள் இல்லாமல் அது வெற்றி பெற முடியாது என்பது உலகம் தெரிந்த உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் தொழுகையிலே நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சல்லு, நீங்கள் தொழுகுங்கள், கமா ரஅய்துமூனி உஸல்லி என்று சொன்னார்கள். நான் எப்படி தொழுதேனோ அதுபோன்று நீங்கள் தொழுகுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் தொழுகையை ஆரம்பித்ததிலிருந்து அவனுடைய கடைசி மூச்சு வரை அந்த தொழுகை அவனுக்கு அவசியமானது. தொழுகை மிக அவசியமானது என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல,
அந்த தொழுகையை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். எத்தனை முறையாக எப்படி நாம் தொழுகுகிறோம் என்பதை கொஞ்சம் நாம் வாழ்க்கையிலே சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். வாழ்க்கை முழுக்க நாம் பார்க்கிறோம், ரமலான் மாதத்திலே ஒரு நாளைக்கு 50 ரக்காத்துகளை தொழுகுவோம். மற்ற நேரங்கள் எல்லாம் நாம் இதுவரை நம்முடைய வயதிலே பார்க்கின்ற நேரத்திலே பல லட்சங்கள் தொழுகைகளை தொழுதிருப்போம், பல லட்சம் ரக்காத்துகளை தொழுது முடித்திருப்போம். தொழுகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த இடத்திலே எப்படி துஆ செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் தெரிந்திருப்போமா? யோசித்து பார்க்க வேண்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இடங்களிலே எப்படி துஆக்களை சரியாக செய்தார்கள் என்பதை வாழ்க்கையிலே தொழுகையின் நடைமுறைகளில் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். சரியான முறையிலே ஒழு செய்து விட்டு 2 ரக்காத்துகளை சரியாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று கடைசி சலாம் சொல்லும் வரை சரியாக நிறைவேற்றி விட்டோமா என்பதை நாம் வாழ்க்கையிலே சரிபடுத்திக் கொள்வதற்கு இது ஒரு தருணமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்கள், எப்படி தொழுதார்கள் என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தொழுகை சக்கராத் வரை நமக்கு அவசியமானது. நம்முடைய உயிர் பிரியும் வரை தொழுகை நமக்கு அவசியம். தொழுகையை விடுவதற்கு எந்தவித முகாந்தரங்களும் இல்லை. தொழுகையை விடுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முகாந்தரங்களிலே ஒன்று, ஒரு மனிதன் பைத்தியம் பிடித்து விட்டால் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வயதுக்கு வருவது முன்னால் சிறு குழந்தைகளாக இருந்தால் அவன் மீது கடமை இல்லை. பெண்களாக இருந்தால் மாதவிடாய் காலங்களிலே தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மார்க்கங்களிலே தொழுவதை விடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இது மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு நாம் தொழுகையிலே எந்த அளவிற்கு பொடுபோக்காக இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். சக்கராத் வரை இந்த தொழுகை நமக்கு தேவையானது. ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்றைய தொழுகையாளிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளர்களுக்கு நாசம்தான் என்று சொல்லுகிறான். எப்படிப்பட்ட தொழுகையாளர்கள்? தொழுகையாளர்களுக்கு நாசம் என்று சொன்னால் தொழாதவர்களுக்கு என்ன கிடைக்கும்? யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் வசனத்திலே சொல்லும் பொழுது ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறான். அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் தொழுகையில் நிற்கும் பொழுது இறைவனுடைய சிந்தனை இல்லாமல் நிற்பார்கள். சாகூன், சோம்பேறிகளாக நிற்பார்கள். அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிய உடனே சலாம் கொடுக்கும் வரை உலக சிந்தனையிலேயே இருப்பார்கள். அல்லாஹ்வின் சிந்தனை இல்லாமல் இருப்பார்கள் அல்லவா? அவர்களுக்குத்தான் வயல் என்ற நரகம் நாசம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். வல்லதீன ஹும் யுராஊன், இன்னும் யாருக்கு நாசம்? எந்த தொழுகையாளிகளுக்கு நாசம் என்று சொன்னால் அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி, தொழுகையாளியை நான் தொழுகக்கூடியவன் என்று அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக வேண்டியே தொழுகிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு அல்லாஹ் நாசம் உண்டாகட்டும் என்பதாக சொல்லுகிறான். தொழுகை என்பது 2 வகையிலே இருக்கிறது. குஷு என்பதாக இருக்கிறது, குலு என்பதாக இருக்கிறது. குஷு என்பது தொழுகையிலே உள்ளம் சார்ந்த தொழுகை. குலு என்று சொன்னால் உடல் சார்ந்த தொழுகை. இன்றைய சமுதாயத்திற்கு மத்தியிலே தொழுகை உடல் சார்ந்து இருக்கிறதா, உள்ளம் சார்ந்து இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இந்த 2 தொழுகையிலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது குஷு. கண்ணியத்திற்குரியவர்களே, உள்ளம் சார்ந்த தொழுகையாக இருக்க வேண்டும். இன்றைய சமுதாயத்திற்கு மத்தியிலே, உள்ளங்களுக்கு மத்தியிலே நாம் இஸ்லாமிய சட்டப்பிரிவிலே எந்த ஒரு மாற்றங்களிலும் இல்லை. உறுப்புகளை வைப்பதில் தான் வித்தியாசங்கள், சண்டை சச்சரவுகள். கையை எங்கே கட்டுவது, விரலை எங்கே நீட்டுவது, இதிலே மட்டும்தான் நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறதே தவிர தொழுகும் நேரத்தில் உள்ளம் எங்கு இருக்க வேண்டும்,
உள்ளத்தை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறுப்பில் தான் பிரச்சனை, உள்ளத்தில் பிரச்சனை இல்லை. நாம் தொழுகின்ற நேரத்தில் நம் உள்ளம் எங்கே இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நாம் சரிப்படுத்துவதற்காக வேண்டி இன்றைய வார குறிப்புகளிலே நாம் பார்ப்போம். உள்ளத்தை தொழுகையில் சரிப்படுத்துவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அக்பர் என்பதாக நாம் கையை உயர்த்தி கட்டுகிறோம் அல்லவா? எதற்கு கையை காது வரை உயர்த்துகிறோம்? அல்லாஹ் ஏன் அந்த கையை காது வரை உயர்த்த சொல்லுகிறான் என்று பார்க்குகின்ற நேரத்திலே அல்லாஹ் மிக பெரியவன், மற்றும் எல்லாம் சின்னதாக இருக்கிறது. அல்லாஹு தான் மிக பெரியவன் என்பதை, அல்லாஹு பெரியவன் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் அந்த கரங்களை உயர்த்தி அல்லாஹுவை நாம் பெருமைப்படுத்துகிறோம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகையிலே ஆரம்பத்திலே அல்லாஹுவைத்தான் அழைக்கிறோம், அல்லாஹு அக்பர் என்று அழைக்கிறோம். தொழுகையின் இறுதியிலேயும் அவனைத்தான் அழைக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அந்த அல்லாஹுவைத்தான் ஆரம்ப தொழுகையிலும் கடைசி தொழுகையிலும் இறைவனைத்தான் நாம் அழைக்கக்கூடிய நம்முடைய உள்ளம் எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால், தொழுகை முழுக்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அல்லாஹுவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகைக்கு நாம் நின்று விட்டால் நம் தொழுகையினுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுவை கொண்டு ஆரம்பிக்கின்ற அந்த தொழுகை, அதிலிருந்து ஆரம்பித்து சுஜூது, ருக்கூஹு, இது போன்ற எல்லா அமல்களிலேயும் அல்லாஹ்வோடு நாம் பயணிக்கிறோமா? சலாமோடு நாம் முடிக்கின்ற அந்த தொழுகை, அது மட்டும் நாம் அல்லாஹ்வோடு பயணிக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை வரக்கூடிய அல்லாஹுவை, இடையிலே இருக்கக்கூடிய எல்லா அமல்களிலேயும் அல்லாஹுவோடு இணைத்து வணங்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதனால்தான் பள்ளிவாசல்ல எல்லாம் முன்னாடி முன் செவறுகளை பள்ளிவாசலில் அலங்காரம் செய்ய மாட்டாங்க, டிசைன் செய்ய மாட்டாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், இவர் தக்பீர் கட்டி நின்றுட்டு முன்னால இருக்கிற டிசைனை பார்த்துக்கிட்டே தொழுகையை முடிச்சிருவாரு. அதே மாதிரிதான் சில இடங்களிலே பார்த்தால் தொழுகையினுடைய அட்டவணை நேரங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த அட்டவணை எல்லாம் மேல வைக்க மாட்டாங்க, முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வைக்க மாட்டாங்க, பின்னாடி கொண்டு போய் வச்சிருவாங்க. ஏன்னு சொன்னா, காலையில சுபுடைய வக்கத்து பாங்கு சொல்றது எத்தனை மணிக்குன்னு அதையே பார்ப்பாரு தக்பீர் கட்டின உடனே, இல்லையா மணியை பார்ப்பாரு, அசர்த்து தக்பீர் கட்டினாங்க எத்தனை நிமிஷத்துல ருக்கு போறாங்கன்னு அதையும் பார்ப்பாரு, எத்தனை நிமிஷத்துல சுஜூது போறாரு என்றெல்லாம் இதைத்தான் பார்த்து கொண்டு அவருடைய நேரங்களை கழித்து விடுவார்கள். அவர்களின் தொழுகை முழுக்க உலகத்தின் பார்வைகளில், சிந்தனைகளில் தான் இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு தொழுகையிலே ஆரம்பிப்பது அல்லாஹுவை கொண்டு, முடிப்பதும் அல்லாஹுவை கொண்டு முடிக்கின்ற அந்த அல்லாஹுவை நீங்கள் ஒவ்வொரு நிமிடங்களும் நினைத்திருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் அக்பர் என்று ஏன் சத்தமாக சொல்லுகிறோம் என்று சொன்னால், சத்தமாக சொல்லி அந்த அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதின் நோக்கம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பெரியவன், மற்ற எல்லா வஸ்துக்களும் சிறியது என்பதாக அங்கே பெருமைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் தக்பீரை கட்டுகிறோம். அல்லாஹ் அக்பர் என்று கட்டிய உடனே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், வஜ்ஜகத்தை ஓத வேண்டும். நாம் தக்பீர் கட்டிய உடனே சிலர்கள் சில துஆக்களை ஓதுவார்கள். சனா சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக என்பதையும் ஓதுவார்கள். சில இடங்களிலே இப்படி சொல்லி கொடுக்கப்படும், இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வ மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வஜ்ஜகத்தையும் சொல்லிக் கொடுப்பார்கள். கண்ணியமானவர்களே, தக்பீர் கட்டினதற்கு பின்னால்
நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற நேரத்திலே வஜ்ஜஹது, நான் முன்னோக்கி விட்டேன் ரப்பே, வஜ்ஹிய, உன்னை நான் முன்னோக்கி விட்டேன், லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த், வானத்தையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கின்ற உன்னையே நாங்கள் முன்னோக்கி விட்டோம் என்று சொல்லுகிறோம். ஹனீஃபன் முஸ்லிமன், ஹனீஃபன் முஸ்லிமாக, பரிபூர்ண முஸ்லிமாக நான் முஸ்லிமாகி விட்டேன். வமா அன மினல் முஷ்ரிகீன், ஒரு பொழுதும் உனக்கு நான் இணை வைக்க மாட்டேன் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு நாம் தொழுகையை ஆரம்பிக்கிறோம். இதை இணை வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுவினுடைய சன்னிதானத்திலே நின்று தக்பீரை கட்டியதற்கு பின்னால் இன்ன ஸலாத்தி, என் தொழுகை, என்னுடைய தொழுகை, வனுஸ்கி, என்னுடைய சம்பாத்தியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என்னுடைய இபாதத். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஓ மஹயாய, என் வாழ்க்கை, ஓ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என் தொழுகை, என் சம்பாத்தியம், என் இபாதத்து, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தை படித்து ரட்சிக்கின்ற அல்லாஹ்விற்கு உண்டாகட்டும் என்ற வார்த்தைகளை சொல்லிதான் அங்கே தொழுகையை நாம் ஆரம்பிக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, லா ஷரீக லஹு, அடுத்த வார்த்தையை சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ஷரீக லஹு, ரப்பே உனக்கு இணைகள் துணைகள் ஏதும் இல்லை. வபிதாலிக உமிர்து, இதைத்தான் எங்களுக்கு நீ ஏவி இருக்கிறாய். அனமினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன் என்று சொல்லி அதற்கு பின்னால் தான் சூரத்து ஃபாத்திஹாவை நாம் ஓதுகிறோம். இந்த விஷயத்தை நாம் பார்க்கின்ற நேரத்திலே கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிமான ஒரு நிலைமையிலே அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு முஸ்லிமிற்கு இப்படித்தான் தொழுகையினுடைய வாழ்க்கையிலே சரிபடுத்துவது இருக்கிறது என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பழகிக் கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர்கள் தக்பீர் கட்டின உடனே சனா ஓதுறோம், ஓதல, வஜ்ஜஹத்து ஓதுறோம், ஓதல, இவைகளை பற்றி சிந்திப்பதே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை பார்ப்பது போன்று நீங்கள் வணங்குங்கள், அல்லது நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பது போன்று வணங்குங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் ரெண்டு விதத்திலேயுமே இல்லை. அல்லாஹ் என்னை பார்க்குகிறான் என்று பயந்து வணங்கக்கூடியவர்களும் இல்லை, அல்லாஹுவை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று பயந்து வணங்கக்கூடியவர்களும் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனை பார்த்து வணங்கக்கூடியவர்களாக, அவன் நம்மை பார்த்து வணங்கக்கூடியவர்களாக, நாம் அவனை பார்த்து வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள வேண்டும். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதச் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாழ்க்கையில நம்ம தொழுதிருக்கிறோம், நம்ம எல்லா தொழுகையிலும் அல்ஹம்து சூராவை சொல்றோம். ஆனா அல்ஹம்து சூராவை எவ்வளவு நேரம் ஓதுகிறோம் என்பதுதான் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அல்ஹம்து சூராவை அவசர அவசரமாக நாம் ஓதக்கூடியவர்கள் தொழுகையில் தான். தொழக்கூடியவர்களிலே தொழுகையே மிக சீக்கிரமாக தொழக்கூடியவர்கள் நாம் தான். எல்லா நேரத்தில் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா செயல்களுக்கும் நேரங்களை ஒதுக்கி நீண்ட நேரங்களை, பேப்பர் வாசிப்பதற்கு கூட நீண்ட நேரங்கள், செல்லை படிப்பதற்கு கூட நீண்ட நேரங்கள், மெசேஜ்களை பார்ப்பதற்கு கூட காலதாமதங்கள் எதுவும் இல்லை. ஆனால் தொழுகைக்கு சில நிமிடங்கள் தான். அல்ஹம்து சூராவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்து சூராவை நிறுத்தி நிறுத்தி ஓதுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை நிறுத்தி நிறுத்தி அந்த 7 ஆயத்துக்களை நிறுத்தி நிறுத்தி ஓதுவதால் அந்த ஒவ்வொரு ஆயத்திற்கும் அல்லாஹ் உங்களுக்கு பதில் சொல்லுகிறான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையிலே ஓதக்கூடிய இந்த சூராவினுடைய அர்த்தங்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை மெதுவாக அமைதியாக நிம்மதியாக ஓதி அந்த ஓதிய வார்த்தைகளுக்கு அல்லாஹ்வின் பதிலை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு வசனத்திற்கும் பதில் சொல்லுகிறான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதி விட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க.
அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், ஹமிதனி அப்தி என்ற என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று சொல்லுகிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வசனத்தை ஓதியவுடன் அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று சொல்லுகிறான். அதற்கு பின்னால் அர் ரஹ்மான் இர் ரஹீம், அல்லாஹ் கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன். ரஹ்மான், உலகத்திலே நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் ஒன்று போல் கிருபை செய்யவன். அர் ரஹீம், மறுமையிலே அல்லாஹ்விற்கு மட்டும், அல்லாஹ் மனித நல்லவர்களுக்கு மட்டும் கிருபை செய்கிறான் அல்லவே அந்த அல்லாஹ் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அதை கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்னா அலைய அபுதி என்று சொல்லுகிறான். என்னை என்னுடைய அடியான் புகழ்ந்து விட்டான் என்று சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த வார்த்தை மாலிக் யௌமித்தீன். மாலிக் யௌமித்தீன், இந்த அரசாங்கம் அனைத்தும் அல்லாஹ்விற்குத்தான் இருக்குகிறது. யௌமுத்தீன், மறுமை நாளின் ஆட்சி அதிபதிகள் அனைத்தும் அல்லாஹ்விற்குத்தான் இருக்கிறது என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுகிறான், மஜ்ஜதனி அபுதி, என்னுடைய அடிமை, என்னுடைய அபுது அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி ஒவ்வொரு வசனத்திற்கு பின்னாலும் அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உலகத்திலேயே மிகச்சிறந்த வார்த்தை. இந்த வார்த்தை வேறு எந்த இடங்களிலும் வரவில்லை. குர்ஆன் வசனங்களிலே 6666 வசனங்களிலே வேறு எந்த இடத்திலேயும் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற வசனம் வரவில்லை. ஆக புனிதமான வார்த்தை, கண்ணியமான வார்த்தை. இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறேன், வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன். அந்த வார்த்தையை சொன்னவுடன் அல்லாஹ் மிகவும் சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பே உன்னை தான் வணங்குகிறேன், உன்னிடத்தில் நான் உதவி தேடுகிறேன் என்று சொன்ன உடனே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனிதனை பார்த்து சொல்லுவானாம், இந்த விஷயம் எனக்கும் உனக்கும் மட்டும் தான் இருக்கிறது, அப்தே உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்பதாக சொல்லுவான். உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்று சொல்லுவான். அப்பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விடத்திலே மனிதன் அடுத்து பேசுவான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேர் வழியை காட்டு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கெல்லாம் நேரான வழிகளை காட்டி நிஅமத்து செய்திருக்கிறாயோ அப்படிப்பட்டவர்களின் நேரான பாதையை எங்களுக்கு காட்டு என்று அடியான் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்று சொன்னதற்கு பின்னால் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் ஆமீன், உலகத்திலேயே யூதர்கள் கிறிஸ்துவர்களின் வழி தவறியவர்களின் வழியை எனக்கு காட்டிவிடாதே என்று சொல்லுவானே. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சூறாவை நாம் ஓதி முடிக்குகின்ற நேரத்திலே 7 வசனங்களை ஓதுகின்ற நேரத்திலும் ஒவ்வொரு வசனத்திற்கும் அல்லாஹ் நமக்கு பதில் சொல்லுகிறான். அதனால நம்ம தொழுகையிலே ஓதும் பொழுது அல்ஹம்து சூறாவை நிறுத்தி நிறுத்தி ஓத வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நம் தொழுகைக்கு நேரங்களை நாம் நிர்ணயம் பண்ணுவதை 2 நிமிடங்கள் 2 ரக்காத்துகளுக்கு, 4 நிமிடங்கள் 4 ரக்காத்துகளுக்கு என்றுதானே நாம் நினைப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அடியான் தொழுகையில் நிற்கின்ற நேரத்தில் அவன் அல்லாஹ்வோடு உரையாடுகிறான், அல்லாஹுவோடு சம்பாதிக்கிறான், பேசுகிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. இறைவனோடு அவன் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய ஃபரலுடைய தொழுகைகள் எந்த நிலைமையை இருந்தால், சிலர்களை நாம் பார்க்குகிறோம், ஃபரலை மட்டும் தொழுது விடுகிறார்கள், சுன்னத்துகளையும் நஃபில்களையும் தொழுகுவதே கிடையாது. அதுவும் ஜும்மாவிலே நாம் யோசித்து பார்த்தால், தொழுகையை முடித்து விட்டால், ஃபர்லு தொழுகை முடிந்து சலாம் கொடுத்து விட்டால், வலது பக்கம் சலாம் கொடுத்தால் இடது பக்கம் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் எழுந்து போவதற்கு தயாராகி விடுவோம். தொழுகை முடிந்த உடனே நமக்கு அதற்கு பின்னால் சுன்னத்துகளும் இல்லை, நஃபில்களும் இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் எழுந்து வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்.
எவ்வளவு நேரங்கள் தொழுகைக்கு செலவு செய்கிறோம்? வாழ்க்கையிலே ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் நமக்கு வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறான். 24 மணி நேரங்களை கொடுத்த ரப்பிற்கு நாம் எத்தனை நிமிடங்கள் கொடுக்குகிறோம்? 24 மணி நேரங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். 2 நிமிடங்கள் நமக்கு கொடுக்கிறோம், 4 நிமிடங்கள் கொடுக்குகிறோம், 5 நிமிடங்கள் தான் அவனுக்காக வேண்டி நாம் கொடுக்குகிறோம். அவனோடு பேசுவதற்கு, அவனோடு நாம் உரையாடுவதற்கு சில நிமிடங்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே. தொழுகையை சரிபடுத்த வேண்டும். தொழுகை சரியாகிவிட்டால் எல்லா காரியங்களும் சரியாகிவிடும். நம்மிலே நாம் என்ன செய்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுகுடைய முன் சுன்னத்தை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதனுடைய நன்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்தை விடவும் அது பெரியது என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபுகுடைய சுன்னத்தை நாம் தொடர்ந்து தொழ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகையினுடைய முன் சுன்னத்துகளையும், ஒவ்வொரு தொழுகையினுடைய பின் சுன்னத்துகளும், ஒவ்வொரு தொழுகையினுடைய நஃபிலான வணக்கங்களையும் தொடர்ந்து தொழுகுவதுதான் இந்த இஸ்லாமியர்களுக்கு ஆன்மீக பலம் ஏற்படும் என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமியர்களிடத்திலே பண பலம் இருக்கிறது, உடல் பலம் இருக்கிறது, ஆனால் ஆன்மீக பலம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக பலம் இருந்ததால் தான் இந்த உலகத்திலே எல்லா இடங்களிலும், எல்லா முடுக்குகளிலேயும், எல்லா மூலைகளிலேயும் இஸ்லாம் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. எல்லா போர்களிலேயும் வெற்றி பெறுவதற்கு ஆன்மீக பலம் தான் இருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் உஹது போரிலேயும், பத்ரு போரிலேயும், ஹந்தக்கு போர்களிலேயும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆன்மீக பலமும் சஹாபாக்களின் ஆன்மீக பலங்களும் தான் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. இன்றைக்கு பலகீனமே தொழுகை இல்லாமல் போனதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பாவங்கள் 70 இருக்கிறது, பெரும் பாவங்கள் 70 இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெரும் பாவங்களின் பட்டியலை பெருமானார் வாசிக்கின்ற நேரத்திலே முதல் பெரும் பாவம் என்னவென்று சொன்னால் தாரிக்கு ஸலாத் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையை விடக்கூடியவன் பெரும் பாவி என்று சொன்னார்கள். இன்னைக்கு தொழுகையை விடுவதை பாவமாகவே நினைப்பதில்லை, தொழுக வேண்டியது கடமையாகவே நினைப்பதில்லை. தொழுகை என்பது இறைவனோடு பேசக்கூடிய ஒரு விஷயம் என்பதை யாருமே யோசிப்பதில்லை, அதை நினைப்பதில்லை. தொழுகையை கொண்டு பெருமானார் சாதித்தார்கள், தொழுகையை கொண்டு சஹாபாக்கள் சாதித்தார்கள், தொழுகையை கொண்டு வலிமார்கள் சாதித்தார்கள். ஆனால் நம்மிடத்திலே தொழுகை என்பது வலிமை இல்லை. தொழுகை என்ற ஆன்மீக வலிமை நம்மிடத்தில் குறைந்து போனதால் தான் எல்லா இடங்களிலேயும் நாம் மரியாதை குறைவாக, நாம் தாழ்த்தப்பட்டவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் தொழுகைக்கு உள்ளே போகவில்லை, இன்னும் தக்பீர் மட்டும் தான் கட்டி இருக்கிறேன். தக்பீர் கட்டியதற்கு பின்னால் 7 வசனங்களை சொன்ன உடனே அந்த 7 வசனத்திற்கும் அல்லாஹ் நமக்கு பதில் கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஒரு தொழுகை, ஒரு மூமினுடைய தொழுகை இறைவனோடு உறவாடுவது என்பதாக சொல்லப்படுகிறது, உரையாடுவது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையிலே தொழுகையை சரிபடுத்துவோம். தொழுகையிலே நிறைய குற்றங்கள், குறைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தொழுகையை நாம் கம்மியாக தொழுகுகிறோம். கடமையாக்கப்பட்ட ஃபரது மட்டும் போதும் என்பதாக நினைத்து தொழுகுகிறோம். சுன்னத்துக்கள் தேவையில்லை என்று நினைக்கிறோம், நஃபில்கள் தேவையில்லை என்று நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே உங்களுக்கு நஃபிலான வணக்கங்களை கொண்டுதான் ஃபரலில் ஏற்படுகின்ற குறைகளுக்கு நிவர்த்தி பண்ணப்படும் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமினுக்கும் ஒரு காஃபிருக்கும் வித்தியாசம் அஸ்ஸலாத் என்று சொன்னார்கள். ஒரு மூமினுக்கும் காஃபிருக்கும் வித்தியாசமே தொழுகைதான் என்று சொன்னார்கள். நாமும் தொழுகாமலே இருந்தால் அதற்கு என்ன சொல்ல வேண்டியது என்று தெரியவில்லை. அன்பிற்கினியவர்களே, நாமும் தொழ வேண்டும். நம் பிள்ளைகளையும் தொழுவதற்காக வேண்டி அவர்களை முயற்சிக்க வேண்டும், அவர்களை அழைத்து வர வேண்டும். நம் வீடுகளிலே மனைவிமார்களை தொழச் சொல்ல வேண்டும். நம் பெண் பிள்ளைகளை தொழுவதற்குண்டான எல்லா
வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். தொழுகை என்பது இஸ்லாமியர்களின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாத்தின் தூண்களிலே மிகப்பெரிய தூண் தொழுகை என்று சொன்னார்கள். அந்த தொழுகையை விடுவதால் நீங்கள் இஸ்லாத்தையே இடிக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை என்பது இஸ்லாத்தின் தூண் என்பதாக சொன்னார்கள். வமன் அகாமஹா, யார் அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ ஃபகத் அகாமத்தீன், அவர்கள் தீனை நிலைநிறுத்தி விட்டார்கள். வமன் ஹதமஹா ஃபகத் ஹதமத்தீன், யார் தொழுகையை இடித்து விடுகிறார்களோ விட்டு விடுகிறார்களோ அவர்கள் தீனையை இடித்து நாசமாக்கி விட்டார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை மிக முக்கியமானது. தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று 5 நேரமும் கூப்பிடுறாங்க. ஹய்யால ஸலா, தொழுகையின் பக்கம் வெற்றி இருக்கிறது, தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், ஹய்யாலல் ஃபலா என்று சொல்லுகின்ற நேரத்திலே இவைகள் எல்லாம் யாருக்கோ சொல்லப்படுகிறது என்று நினைத்து நாம் வாழ்க்கையிலே அந்த காலங்களை ஓட்டிக் கொண்டிருப்பது மிக நஷ்டத்தின் பக்கம் கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், தொழுகை நம் சக்கராத்து வரை தேவைப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களின் வரலாறுகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்து வரை நடக்க முடியாத நிலையில் கூட பெருமானார் 2 சஹாபாக்களின் உதவிகளோடு தங்களின் கால் விரல்களை மண்ணிலே இழுத்தவாறு அவர்கள் 2 சஹாபாக்களின் உதவியோடு தொழுகைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதாக வரலாறுகள் இருக்கிறது. நிறைய சஹாபாக்களை நாம் திரும்பி பார்க்கின்ற வரலாறுகளை பார்க்கின்ற நேரத்திலே தொழுகையில் நின்று கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தொழுகை வைத்துக் கொண்டிருக்கும் போதே கொல்லப்பட்டார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுதே கொல்லப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஓதிக் கொண்டிருக்கும் பொழுதே கொல்லப்பட்டார்கள். நோன்பாளியாக கொல்லப்பட்டார்கள். எல்லா சஹாபாக்களும் இபாதத்தோடு அவர்களுடைய மரணங்களை முடித்துக் கொண்டார்கள். ஆனால் இன்றைய சமூகம், அவருடைய காதிலே பாங்கு சொல்லப்படுகிறது, அவர் தொழுகை ஜனாசாவாகத்தான் இருக்கிறது. அவரை கொண்டு வைத்து விட்டு தான் தொழுகை நடத்தப்படுகிறது. அதுவரை அவர் தொழாமல் இருந்து கொண்டிருக்கிறார். இவைகள் எல்லாம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த சமூகம் இறைவனின் தொடர்பை அவர்கள் நீண்ட காலங்கள் விட்டுவிட்டு கடைசி நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தினால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான் என்பதையும் யோசித்து பாருங்கள். உலகத்திலேயே ஒரு மனிதனிடத்திலே உதவி கேட்டால் அவன் தரமாட்டான், உதவி கேட்டால் தரமாட்டான். ஆனால் அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதன் உலகத்திலே உதவி கேட்டால் கோபப்படுவான், அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதன் கேட்காவிட்டால் கோபப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழுகை என்பது இறைவனிடத்திலே நாம் கேட்கக்கூடியது, பேசக்கூடியது, அவனோடு உறவாடக்கூடியது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த தொழுகையை நாம் சீர்படுத்துவோம், சரிபடுத்துவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்களோ, சஹாபாக்கள் எப்படி தொழுது நமக்கு வழிகாட்டினார்களோ, அதுபோன்று நம்முடைய தொழுகைகளை, வணக்கங்களை சரியாக சீர்படுத்தி வணக்க வழிபாடுகளிலே ஆன்மீக சக்தியை பெறுவதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான சமுதாயத்தின் ஆண் பெண் இரு சாரார்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவதோடு, வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜிகளையும் உம்ராக்களையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக ஜியாரத்து செய்து அவர்களுக்கு சலாமை சொல்லி பதில் சலாம் கனவிலே பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக, கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியத்தையும், வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வஹரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.